ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தென்காசியிலேருந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன், அம்பிகாஸ் விளாக் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நிறைய சமையல் வீடியோ, நிறையா வெளியில் போகிறது, தென்காசி சரௌண்டிங் எல்லாம் போகிறது எல்லாமே வீடியோஸ் போட்டிருந்தேன். நான் பண்ணின ஒரு சில தப்பால் அந்த சேனல் கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த சேனல் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். தென்காசி ஸ்டைல் குக்கிங். எனக்கு வந்து குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேமிலிக்கு நான் டெய்லி குக் பண்ணுறத வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோஸ் பாருங்கள், ஷார்ட்ஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் என்னோடய வீடியோஸ். அதாவது எனக்கு தெரிஞ்ச சமையல், தென்காசி சரௌண்டிங் சமையல் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவு நான் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். அப்புறம் இன்னைக்கு வந்து என்னோட வீட்டில் இருக்க என் பசங்க வளர்க்குற மீன்கள், பசங்க சின்ன பசங்க தான் என்னோடய பசங்க, அவங்களுக்கு மீன் வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். எப்படியாச்சும் வாரத்தில் மீன் வாங்கிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை உங்களுக்கு வீடியோஸில் காட்டியிருக்கேன். அப்புறம் என்னோடய வீட்டில் பெரிய கார்டன் வைக்கிற அளவு எனக்கு இடம் கிடையாது. எனக்கு கார்டன் வைக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது வெஜிடபிள்ஸு எல்லாமே போட்டு எடுக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. அந்த மாதிரி சின்ன சின்ன இந்த வாட்டர் கேன், தண்ணி கேன் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு ரொம்ப நாளாகவே நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த சேனல்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா கார்டன் வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதில் வந்து இன்னும் நான் டீட்டெயில்ஸாக போடலை. இன்னைக்கு சரி இதான் முதல் ஃபுல் வீடியோ போடுறேன், அதனால சும்மா லைட்டாக உங்களுக்கு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக என்னோடய சேனலில் கார்டன் வீடியோ, குக்கிங் வீடியோலாம் செம்மையாக வரும். கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தென்காசி சரௌண்டிங்கில் இருக்க கோயில்கள் எல்லாமே நான் போவேன். கோயில் கடைகள் எல்லாம் போகிறதெல்லாம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு வீடியோ எடுத்து நான் போடுறேன், பாருங்கள். அப்படி என்னோட அந்த பழைய சேனலுமே நீங்கள் பாருங்கள். அதில் நிறைய சமையல் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா அந்த சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் வீட்டில் வச்சுருக்க செடிகள். இப்போதைக்கு சீசன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, மழை சீசன். இந்த தென்காசியில் இப்போ தான் சாரல் ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இவ்வளோ நாளும் வெயில் கொளுத்தி எடுத்துருச்சு. செடிகள்லாம், அதாவது தரையில் வைக்கிற செடிகள் வந்து நல்லா வரும். நம்ம தரையில் வைக்கிற செடிகள் வந்து எந்த இதுவுமே இல்லை, வெயில் இருந்தாலும் ஓரளவு தாங்கிக்கிடும். இது எல்லாமே நம்ம மாடி தோட்டம்னு சொல்லுவோம்ல, மாடி தோட்டம் மாதிரி நான் கீழே வச்சுருக்கேன், மாடியில் வைக்காமல் தண்ணி கேனில் தான் மண் வச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. அதனால இப்போ தான் செடிகள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாராங்க, மழை தண்ணி மேலே படவும். இது என்னோட செம்பருத்தி செடி. தினமும் எனக்கு செம்பருத்தி பூ டீ போட்டு குடிப்பேன். ஒரு நாள் செம்பருத்தி பூ டீ, ஒரு நாள் சங்குப்பூ டீ. அதனால தினமும் எனக்கு கொஞ்சம் சங்குப்பூவும் கொடுப்பாங்க, செம்பருத்தி பூவும் எனக்கு கொடுத்துரும், எனக்கு டீ போட்டு குடிக்க அளவு. செம்பருத்தி பூ டீ. அப்படி இந்த ஜவுளி கடைக்கெல்லாம் போவோம்ல, அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது செடி கொடுப்பாங்க அந்த மழை சீசனில். அந்த செடிகளுமே நான் நிறைய கொடுத்துருக்கிறதெல்லாம் நான் வைக்கலை, ஏன்னா வந்து ஃபுல்லாக வெயிலுங்கிறதால வைக்காமல் வச்சுருக்கேன். இதுவுமே கடையில் கொடுத்தது தான், மல்லிகைப்பூ செடி. இது நல்லா வந்துருச்சு நல்லா வச்சுறதால. மல்லிகைப்பூ செடி அப்படி இப்போ தான் மொட்டு ஒன்று வருது. இது மாதுளை செடி, இன்னும் வைக்கல. அப்புறம் அங்கே பாருங்கள், இலைலாம் என்ன கலரில் இருக்குன்ட்டு. எல்லாம் இந்த வெயில் தான். இப்போ தான் எங்கள் ஊரில் நல்லா சாரல் ஆரம்பிச்சிருச்சு. இனி செடியெல்லாம் சூப்பராக ஆயிரும். இது வந்து 7 days. இப்போ தான் தளிர் வந்து மொட்டு வைக்குது. இன்னும் உரம் கொடுக்கணும், உரம் கொடுத்தா செடிகள்லாம் நல்லா ஆயிரும். அப்புறம் இது வந்து பன்னீர் ரோஸ். அப்படி ஒரு பூ வந்தாலுமே அவ்வளோ கார்டன் மணக்கும், சூப்பராக இருக்கும். பூஜைக்கெலாம் சாமிக்கு வச்சோன்னா அப்படி பூஜை ரூமே அப்படி மணக்கும். பன்னீர் ரோஸ் இப்போ தான் மொட்டு வைக்குது, ஏன்னா இப்போ தான் சாரல் ஆரம்பிக்கி. இந்த செடி வந்து சின்ன செடியாக இருந்தால் கூட என்னோட அந்த சேனல்லையும் நான் போட்டிருக்கேன். சின்ன செடி தான், அவ்வளோ பூ கொடுக்கும். இப்போ வெயிலுங்கிறதால ரொம்ப பூ இல்லை, இப்போ தான் வருது. இது வந்து ஜாதி முல்லைன்னு நிறைய ஊர் சைடு, எங்கள் ஊர் சைடு வந்து பிச்சி பூன்னு சொல்லுவோம் நாங்கள். இதுவுமே இப்போ தான் ஒவ்வொரு பூ மட்டும்தான் கிடச்சிருக்கு. இப்போ தான் எல்லாமே தளிர் வச்சு வருது. எதுவுமே நான் மண் தரையில் வைக்கல, எல்லாமே
இந்த வாட்டர் கேனில் தான் மண் வச்சு உரம் வச்சு வச்சுருக்கேன். எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி இந்த ஒரு பூ மட்டும்தான் வந்திருக்கு, அதுதான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இதுவுமே எனக்கு ரிட்டன் கிஃப்டாக வந்தது தான். மல்லிப்பூ ஒரு கல்யாண வீட்டில் ரிட்டன் கிஃப்டாக வந்தது. அதுலேயுமே இப்போ தான் மொட்டெல்லாம் வருது. இது ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். இந்த ரோஸ் இது வந்து இந்த குட்டி குட்டியாக ஃபேண்டா கலர் குட்டி குட்டி பூவாக வரும். எல்லாமே இந்த வெயிலுக்கு இலையெல்லாம் பாருங்கள் அப்படியே இருக்குது. சரி, மழை வந்துடும். நீ என்னதான் நம்ம தண்ணி விட்டாலும் இந்த மழை தண்ணியில் கிடைக்கிற சத்து வராது. அப்புறம் கத்திரிக்காய் இதெல்லாம் நிறைய எடுத்துட்டேன். இந்த கத்திரிக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் ஷார்ட்ஸும் நான் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் இந்த சேனலில் அதிகமாக போடலை, இனிதான் போட ஆரம்பிப்பேன். ஏன்னா இனிதான் சீசன் வந்திருக்கு. இனிமேல் தான் செடியெல்லாம் வச்சு உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுப்பேன், கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து வயலட் கலர் சாமந்தி பூ. எங்கூர் சைடு வந்து இதுக்கு வந்து என்ன பேர் சொல்லுவோம்னா செவ்வந்தி பூன்னு சொல்லுவோம். அப்புறம் ரொம்ப வருஷமாக இந்த கொய்யா மரம் நான் வச்சுருக்கேன். வருஷத்துக்கு எப்படியாவது நான் வந்து வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேங்கிறதால எனக்கு காய் கம்மியாக தான் கொடுக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொய்யாப்பழம். அதுலேயுமே பாருங்கள், எறும்புக்கு தான் முதலிடம். ஃபுல்லாக எறும்பு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்தா இது வந்து தரையில் நம்ம வச்சோன்னா அவ்வளோ பெரிய கொய்யாப்பழமாக வரும். நான் இப்போதைக்கு இடம் இல்லாததால் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன். எப்படியாவது எனக்கு வருஷத்துக்கு கொஞ்சம் காய் கொடுத்துரும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயுமே பாதி எறும்பு சாப்பிட்ரும். அவங்க சாப்பிட்டதுக்கு போக மீதி தான் எங்களுக்கு. இதில் இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல் கார்டன் காட்டலை. என்னோடய கார்டன் வந்து ஃபுல்லாக காட்டலை. இன்னும் கொஞ்சம் வெளியில் கேட்டுக்கு வெளியிலையும் கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போவும் விதை போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா சீசன் ஆரம்பிச்சிருச்சா, கண்டிப்பாக விதை போட்டோம்னா செடி நல்லா வரும். அதுவுமே நான் எடுக்கலை, இப்போதைக்கு கொஞ்சம் மட்டும் எடுத்து காட்டியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவில் நான் வந்து எல்லா செடிகளையும் காய்கறிகளையும் காட்டுதேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிறுகிழங்கு. எங்கூர் சைடு வந்து சிறுகிழங்கு, மற்ற சைடு வந்து மினி பொட்டேட்டோ. இது வந்து குட்டியாக இருக்கும். எங்கள் தென்காசி திருநெல்வேலி சைடு வந்து இந்த சிறுகிழங்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். போன பொங்கலுக்கு இருந்ததில் ஒரே ஒரு கிழங்கு வச்சேன், அவ்வளோ பெருசாக வந்திருக்கு. அப்புறம் இந்த வெண்டைக்காய் செடியெல்லாம் பாருங்கள், இப்போ தான் வருது, இனிதான் மொட்டு வச்சுருக்கு. நிறைய நான் வெண்டைக்காய் போட்டு எடுத்துட்டேன். இந்த 2 எப்படியோ தப்பிச்சு வந்திருக்கு. இப்போ தான் அவங்க வருது அந்த செடி நல்லா. அப்புறம் கொஞ்சம் புதினா இருக்குது. அப்புறம் இதுலையுமே